Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ரெசிபி மசாலா சீஸ் சாண்ட்விச். எல்லா வெஜிடபிள்ஸையும் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸா ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி இந்த சாண்ட்விச்சை நம்ம செய்ய போறோம். ரொம்ப சிம்பிள். நம்ம குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா இந்த மாதிரி சாண்ட்விச் செஞ்சு கொடுக்கறப்ப ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சாண்ட்விச்சை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் ஃபைனா சாப் பண்ணது, நம்ம காரத்துக்கு ஏற்ற கூட கம்மி சேர்த்துக்கலாம். அரை வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக பொடியாக சாப் பண்ணணும். எவ்வளோ ஃபைனாக நம்மளால் சாப் பண்ணணுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அது லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போனதும் ஒரு கேரட் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 5 பீன்ஸை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இதை நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலாம். இப்போ லைட்டாக உப்பு, இந்த காய்கறிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி வேகிறதுக்காக ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், லைட்டாக தளிச்சு விட்டால் சொல்லுவோம், அந்த மாதிரி வடித்தா போதுமானது. சீக்கிரம் வெந்துடும். இது ஒரு 5 மினிட்ஸ் இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. பீன்ஸ் கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு சீவி எடுத்திருக்கேன். நம்ம மசிச்சு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு சேர மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லியில் துருவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மசாலா ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து சாண்ட்விச் பிரெட் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டொமேட்டோ கெச்சப்பை ஒரு திக் லேயராக இதில் அப்ளை பண்ணிக்கணும். இது ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் தாங்க. இது மேலே வெஜ் மசாலாவை நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபுல்லாக நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இதில் நம்ம காளான், காலிஃப்ளவர் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே சீஸை சீவி போட்டுக்கலாம். நம்மள்ட்ட ஸ்லைஸ் ஷீட் இருக்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சீஸோட ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட்டில் திக் லேயராக போடக்கூடாது, தின் லேயராக, ரொம்ப லைட்டான லேயராக தான் கெச்சப் யூஸ் பண்ணுவோம். போட்டு மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கணும். தவாவை ஹீட் பண்ணி 1 ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். நெய் வச்சு தான் இதை டோஸ்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. பட்டர் போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இது மேலே லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து திருப்பி போடலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். இங்கே பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு சாண்ட்விச். நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட மசாலா வெஜ் சீஸ் சாண்ட்விச் எப்படி இருக்குன்னு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே இதை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், சீஸியாக சூப்பராக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸ், நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண நினைக்கிறோமோ எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் இந்த குழந்தைங்க எடுத்துக்கும். கெச்சப்போடு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பு, இனிப்பு, மசாலாவோட காரம், சீஸியோட ஒரு டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.